இதில் குறிப்பாக திருநெல்வேலி திருச்செந்தூர் அந்த பகுதியில் போட்டியிட்ட 2 தொகுதியில் போட்டியிட்ட புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சி அப்படிங்கிறவர், அதாவது செந்தூர் மகாராஜன், அவர் மேலே திருட்டு, மோசடி, பாலியல் வன்கொடுமைன்னு உட்பட 10க்கும் அதிகமான கேசஸ் இருக்குது. ஆனால் அவரும் இதில் வேட்பாளராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். எந்த அடிப்படையில் சேர்த்தாங்கன்றது தெரியல. ஆண்டிப்பட்டி சுயேட்சை வேட்பாளர் பாக்யராஜ் அப்படிங்கிறவர் மேலே போக்சோ வழக்குகள் இருக்குது. அவரும் வேட்பாளராக சேர்க்கப்பட்டார். நாங்குநேரி சுயேட்சை வேட்பாளர் சங்கர், ஸ்ரீவைகுண்டம் தொகுதி வேட்பாளர் முத்துராமலிங்கம், வேதாரண்யம் சுயேட்சை வேட்பாளர் ராஜசிம்மன், கும்பகோணம் சுயேட்சை வேட்பாளர் மகா ஸ்டாலின், இவர் மேலே 24 கேசஸ் இருக்குது. கொலை ப்ளஸ் கொலை முயற்சிக்கான வழக்குகள். அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சார்ந்த திருவாடனை தொகுதி சுரேஷ் காசினி, இவங்க மேலேயும் கொலை ப்ளஸ் கொலை முயற்சி வழக்குகள் இருக்குது. இதில் கட்சி தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அது நிறையவே இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளால் இதில் லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. இருந்தாலும் சுருக்கமாக ஒரு கட்சின்ற மாதிரி சொல்லிடுறேன் ஆர்டிக்கிள் வெளியிட்டது அடிப்படையில். விருதுநகர் மாவட்டம் இந்த சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், அவர் மேலே IPC 420, 302 உட்பட 6 வழக்குகள் இருப்பதாகலாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. SP வேலுமணி அதிமுக தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்டவர், அவர் மேலேயும் ஆவண மோசடி, மிரட்டல் மாதிரி மோசடி வழக்கு, கொலை வழக்குன்னு சொல்லி பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல் ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அவர் மேலேயும் மோசடி, கையாடல், குற்றவாளிகளை மறைக்கிறதுங்கிற மாதிரியான வழக்குகள் பின்னாடி அவருக்கு இருக்கின்ற மாதிரியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியிலுமே ஒரு கணிசமான தலைவர்கள், நம்ம முகம் ரொம்ப பரிச்சயமான தலைவர்கள் எல்லாம் குற்ற வழக்கு உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தான் இருக்குது.